நீட் வினாத்தாள் கசிவு அதற்கு மாணவர்கள் பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. தலைநகர் குலுங்கியது. இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்தியா முழுவதும் பேசு பொருளானது, பேசு பொருள் ஆக்கப்பட்டது. நடிகைகள் எல்லாம் அதுக்காக குரல் கொடுத்தாங்க. நாங்கள் மாணவர்களுக்கு ஆதரவாக தெரிவிக்க போகிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகப்பட்டார். அவரே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சுமார் 20 நாள் ஜந்தர் மந்தரில் பெரிய போராட்டத்தை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுத்தது. அப்போது அதில் துபாயைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் ஃப்ரைட் சர்வீசஸ் ஆப்ரகோ அப்படிங்கக்கூடிய ஃப்ரைட் சர்வீஸோடைய முதலாளி முகம்மது சாஜி, இவர் கேரளாவைச் சேர்ந்தவர். 23 பேருக்கு அக்கமடேஷன் கொடுத்து ஃபுட்டு எக்ஸ்பென்சஸ் அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃப்ளைட் டிக்கெட்டும் போட்டு கொடுத்து இந்த போராட்டத்துக்காக அவங்கள அமைச்சிருக்காரு. இந்த செய்தி பத்திரிகையில் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம்? கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆனால் இப்போ தான் சம்பந்தம் இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. துபாயில் ஒரு அந்த சரக்கு பெட்டிகளை கையாளக்கூடிய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கும் இந்தியாவில் உள்ள நீட் எக்ஸாமுக்கு என்ன சம்பந்தம்? 23 பேர் வந்திருக்காங்க. ஒரு ஆதரவு தெரிவிக்கிறதா எடுத்துக்க கூடாதா? நீட்னா என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது இல்லைங்களா? மாணவர்களும் கிடையாது. இவன் நீட் இன்னைக்கு படிக்கவும் போறதில்லை. இந்த நீட் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாத்தையும் வீடியோ கவரேஜ் பண்ணி எல்லாத்தையும் ஃபேஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் ஏஐ மூலமாக கண்டுபிடித்ததில் கிட்டத்தட்ட 101 பேர் கொலை குற்றவாளிகள், 2500 பேர் ஆல்ரெடி கிரிமினல் கேஸ் பெண்டிங். அப்ப இப்படிப்பட்ட கிரிமினல்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்க கூடியிருக்கிறார்கள். இவர்களுக்கும் நீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதுதான் முதல்ல அந்த பழமொழி சொன்னேன். இப்ப நீங்க நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. ஏதோ கரப்பாம்பூச்சி மாதிரி நீங்க கொசு கட்சின்னு வைக்கிறீங்களா, ஏதோ ஒரு பேர் சும்மா ஜோக்கா ஒரு பேர் வைக்கிறீங்க. சிலந்தின்னு வச்சுப்போம். சிலந்தி கட்சி, சிலந்தி உரிமை கட்சி, ஏதோ ஒரு பேர் வைக்கிறீங்க. சிலந்தி கட்சி போய் ஆரம்பிச்சுட்டு நீங்க போய் 2 நாள் கழிச்சு வள்ளூர் கோட்டத்தில் போய் நின்னீங்கன்னா உங்க பின்னால ஒரு 2000 பேர் நிற்பாங்களா? வருவாங்களா கேட்குறேன். எந்த கட்டமைப்பும் இல்லை, வருவாங்களா? எப்படி ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க? Who funded them? துபாயிலேருந்து உங்களுக்கு இது வருது, ஃபுட் ஆர்டர் வருது, டீ சமோசா ஆர்டர் வருது. இதுக்கு அந்த ஆன்லைனில் எல்லாத்துலையும் துபாயிலேருந்து மற்ற அரபு நாடுகளும் வந்திருக்கு. எப்படி வந்தது? யார் கொடுத்தாங்க? அப்போ இதுதான் அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு உள்ள சம்பந்தம். இதுதான். ஆகவே இந்த போராட்டத்தில் சம்பந்தப்பட்ட யாருமே நீட்டுக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இவங்க யாருமே மாணவர்களும் இல்லை. எல்லாமே கலவரக்காரர்கள், நாட்டை துண்டாட நினைக்கக்கூடிய, நாட்டை அமைதியின்மை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இதுக்கு ஒருத்தர் இந்த தீப்கேவா பப்பு அண்ட் திப்புன்னு என்று செல்லமா சொல்றாங்க. எப்படி பப்பு நாட்டுக்கு ஒரு பெரிய கெடுதி செய்து கொண்டிருக்கிறாரோ, அடுத்த ஒரு இளைய பப்பு திப்பு, அதுக்கு இந்த பப்புவும் ஆதரவு. இப்படி நடந்திருக்கிறது. அப்பயே ஆரம்பத்திலேயே பல முறை சிடிவியில் சொன்னால் இவங்களுக்கும் மாணவர் போராட்டத்துக்கு சம்மந்தம் இல்லை. எப்படி விவசாயிகள் போராட்டம் நடந்த போது அந்த விவசாய போராட்டத்துக்கு விவசாயிகளுக்கு சம்மந்தமே இல்லை. எல்லாம் ஜாலியாக பீர் குடிச்சிட்டு ரம்மு வைன் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அங்கே ஜாலியாக இருந்துட்டு போராட்டம் நடத்திட்டு போயிட்டான். அதே போல இந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு மாணவர்களுக்கு சம்மந்தமே இல்லை. இது ஆரம்பத்தில் சொன்னோம். இப்போ இது நிரூபணமாயிருக்கிறது. 2வது, பத்திரிகையில் எப்படி நியூஸ் போட்டாங்க, மாணவர்களுடைய தன்னெழுச்சியான போராட்டம். தன்னெழுச்சியெல்லாம் இல்லை. இன்னும் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மகா கேவலமாக இருக்கு. ஜென்சீக்கள் என்ற பேரில் ஆபாசத்துக்குரிய அருவருப்பினுடைய உச்சத்துக்கு போயிருக்கக்கூடிய துக்ளக் எழுதியிருக்கார். துக்ளக் அப்படிப்பட்ட ஒரு குருமூர்த்தி அவர்கள், அவருடைய வார்த்தைகள் அவ்வளோ, அவருடைய தரம் ரொம்ப உயர்வாக தான் இருக்கும். அவரே எழுதியிருக்காருன்னா அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த அளவுக்கு தரங்கெட்ட செயல்கள் நடந்த இடமாக ஜந்தர் மந்தர் இருந்திருக்கிறது. இவங்க தான் போராடி இருக்காங்க. இப்போ நல்ல வேளை நம்முடைய அரசாங்கம் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது. என்னன்னா, யாருமே எஃப்ஐஆர் போட மாட்டோம். எஃப்ஐஆர் போட்டவங்க எல்லாருமே எஃப்ஐஆர் போட்டாச்சு. இப்போ வாபஸ் வாங்க போறாங்க. அரசே வாபஸ் வாங்க போறாங்க. எப்போ வாபஸ் வாங்குவாங்கன்னா, நீங்க அந்த போராட்டத்தில் நீங்க வேன் அடிச்சிருக்கீங்க, நீங்க ஸ்டூடெண்ட்டாக வேன் எரிச்சாலும் பரவாயில்ல, கல் எடுத்து அடிச்சாலும் பரவாயில்ல, போலீஸ் அடித்தாலும் கவலை இல்லை, உங்கள் எஃப்ஐஆர் வாபஸ். ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீங்கள்
ஸ்டூடெண்ட் என்பதற்கான ஐடி ப்ரூஃப் மட்டும் காட்டணும். ஏன்னா மாணவர்கள் மீது நாங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டோம் தானே அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தது. இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டவங்க யாருமே வந்து ஸ்டூடெண்ட் இல்லாவிட்டால் அவங்க எல்லாம் உள்ளதான் இருப்பாங்க. இன்னொரு பேச்சு வருகிறது, பாஸ்போர்ட் ரத்தாகும்னு சொல்றாங்க. அது தெரியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் வந்து ஃபாரினுக்கு போகும்போது என்கொயரி வரலாம், பிளாக் லிஸ்ட் பண்ணி இதெல்லாம் கட்டாயம் செஞ்சே ஆகணும். இதில் வந்து நாம் இதெல்லாம் ஒரு கண்ணீர்லாம் வரக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கை போயிடுமே, போனா பரவாயில்ல. ஒரு சில பேர் தண்டிக்கப்பட்டால் தான் அடுத்தவர்களுக்கு இது வந்து புரியும். என்ன வேணா பேசுவாங்களா? மைக் அடிச்சுன்னா என்ன வேணா மோடி என்ன பேசுவாங்களா? வாய்க்கு வந்து பேச முடியுமா? அப்ப இனிச்சது இல்லை. அதனால தவறு செய்தவர்கள் உப்பு தின்னமா தண்ணி குடிச்சே ஆகணும்னு சொல்லுவாங்க. அதனால இவர்கள் சரியான தண்டனை கொடுக்கப்பட்டே ஆகணும். அதுல அரசு உறுதியா இருக்குன்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் இப்படி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த துபாயிலிருந்து வந்தவர்களுடைய பாஸ்போர்ட்டாவது முடக்கப்படணும். அது செய்வார்கள் நான் எதிர்பார்க்குறேன். அதே போல் நீங்கள் பாருங்கள், அவர் பேர் முகமது ஷாஜி. அதனால் ஒரு விளம்பரம் ஒன்று வரும், பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும். அதனால் பெயர் சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த நாட்டை சீர்குலைப்பதற்காக இப்படி வேலை செய்யக்கூடிய எல்லாருமே வந்து பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் சமயத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நான் எல்லா முஸ்லீம் வந்து நாட்டுக்கு விரோதி நான் சொல்லலை. நாட்டுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள பல பேர் முஸ்லீமா இருக்காங்க. ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இஸ்ரேலை சுத்திலும் எல்லா பக்கமும் எதிரி, 12-15 எல்லா எதிரிகள் தான். எல்லா நேரமும் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு குண்டை போடலாமா, அழிக்கலாமா என்று பார்த்து கொண்டே இருக்கிறான். அது பெரிய சேலஞ்ச் இஸ்ரேலுக்கு. ஆனா இஸ்ரேலுக்கு உள்ள எதிரிகள் இல்லை. நம்ம நாட்டுக்கு வெளியே எதிரி இருக்கான், உள்ளேயும் எதிரி இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. அந்த எதிரி எந்தெந்த வடிவத்தில் வருவான்னு தெரியாது. ஆகவே இதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. இந்த ஜந்தர் மந்திரில் நடைபெற்ற போராட்டம் என்பது யார் எதிரிகள் தேசபக்தர்களே நம்ம நாட்டினுடைய சாதாரண பிரஜைகளை போல தோட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காட்டியிருக்கிறது. அதனால அவர்கள் மீது தக்க நடவடிக்கை அரசு எடுக்கும். உறுதியா இருக்கு அரசாங்கம். கொஞ்சம் ஸ்லோவாகலாம் ப்ராசஸ், ஏன்னா எல்லாத்தையும் அடையாளம் கண்டுபிடிச்சு எஃப்ஐஆர் போட்டு விசாரணை பண்ணி. ஆனால் இதனுடைய விளைவாக அடுத்து எவனும் வந்து இந்த மாதிரி வெளியில பண்ண மாட்டோம். ஏன்னா ஜனங்க வந்து ஆதரவா இருக்காங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வீட்டுக்கு போன ராஜஸ்தான்ல வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. இங்க மோடி எதிர்த்து கோஷம் போட்டு வீட்டுக்கு போனா அந்த பொண்ணு அப்பா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேங்கிறார். கண்ணா அப்படின்னு பேசிட்டு குதிச்சுட்டு ஒரு பொண்ணு ஸ்கூட்டர்ல போற எல்லாம் போறவன திட்டுறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பொதுமக்களுடைய எதிர்ப்புணர்வு அதிகமாகும் போது நாளைக்கு இந்த மாதிரி எல்லாம் பயப்படுவோம். இந்த இடத்துல பயன்படுத்தணும் தன்னெழுச்சியாக பொதுமக்கள் தன்னெழுச்சியாக வரணும். இந்த தீப்கே, அபிஜித் தீப்கேவா அவர் பேர் என்ன, அபிஜித் தீப்கே, இந்தியா முழுக்க எந்த ஹோட்டல் போனாலும் ஹோட்டல் அவருக்கு ரூம் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட தேசபக்தர்களின் தன்னெழுச்சி வரும்போதுதான் இப்படிப்பட்டவர்களுடைய கொட்டம்லாம் அடங்கும். அது வரும்னு எதிர்பார்க்கிறேன்னா நாடு முழுக்க ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. இனிமேல் இதே போல வந்து பொய்யெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். இது வந்து ஒரு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள், அப்படிதான் சொல்லுவேன். அதனால இதுக்கு ஒரு உறுதியான ஒரு உதாரணமாக இந்த துபாய் உதாரணம் வந்திருக்கிறது. அதனால மக்கள் இப்போ யோசிக்க ஆரம்பிப்பாங்க.